சீமானு முந்தான ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினாரு. என்னடா என்னடா ஒரு இது என்னடா தளபதின்னு பேசினாரு. அது பின்னாடி டிவிக்கே இத்தனை டிவிக்கே வந்தாருன்னு கேட்டார். அடுத்த மாநாட்டில் அடுத்த 3வது மாநாட்டில் அந்த ஆள் வந்து எங்கள் மாநாட்டு டிவி கேளண்ணா, நாங்கள் ஆள் கிடையாது. இந்த எங்களோட சப்பாலையும் போன வட்டம் 8% விழுக்காடு வாங்கி கட்சி அங்கேயே பட்டுச்சு. இந்த வட்டம் பூரா நாங்கள் தளபதி வந்துட்டார், நாங்கள் விட்டு ஓட்டு போட மாட்டோம். இந்த அடுத்த மாநாடுக்கு அந்த ஆள் வந்து சாட்ட முறை அந்த ஆள் எங்களோட சுக்குமல்லி காப்பி வைக்கணும். சுக்குமல்லி காப்பி தலைவா, இதே உண்மை. களத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கட்சிகள்லாம் எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. எங்கள் தலைவரை வந்து 2 ஆண்டுகள் மாநாட்டிலேயே எவ்வளோ நடத்திருக்காரு, எவ்வளோ சிறப்பு பண்ணியிருக்காரு. அரசியலுக்கு இல்லாமையே அதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்க முன்னாடி எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு மக்களுக்கு. எல்லாமே எல்லா கட்சிக்கும் தெரியும். எல்லாருமே சம்பாரிச்சு அரசியலில் சம்பாரிச்சு பண்ணுறாங்க. சொந்த உழைப்பில் சம்பாரிச்ச காசை வச்சு மக்கள் தொண்டு பண்ணுவார் அவர். இன்னைக்கு எங்கள் தமிழ் மக்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக 2026 இவங்களுக்கு கூட சாட்டை அடி பதிலீடு கொடுப்பாரு. அது எந்த மாற்றமே கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. நாம் வெறும் சொல்லக்கூடிய என்னன்னா, இன்னும் பெரிய பெரிய கட்சிகள் நாட்டில் இருந்திருக்கு. இந்த நாட்டு மக்கள் என்ன செஞ்சிருக்கு, இது வரைக்கும் இந்த நாட்டு மக்கள் என்ன பலன் பெற்றிருக்காங்க. அவங்களால அவங்க குடும்பம் சம்பாதிக்க, அவங்களுடைய சொந்த வந்து சம்பாதிக்க தான் பாடுபட்டுருக்காங்க. ஆனால் தலைவர் ஒருத்த மட்டும் தன்மானமாக சொந்த சம்பாத்தியத்தை விட்டுட்டு, தலைவரோட உச்சத்தை விட்டுட்டு தமிழக மக்களுக்காக வந்திருக்காப்புல. கண்டிப்பாக தமிழக மக்கள் நல்லா செய்வார். அதை நம்பி நாங்கள் வந்திருக்கோம். தமிழ்நாட்டை அவங்களுக்கு விருப்பத்தை கொடுப்பாரு, கண்டிப்பாக பதில் கொடுப்பாரு. இரண்டாவது மாநில மாநாட்டுக்கும் தளபதியோட இதோட அரசியல் மாற்றத்துக்கான மாநாடு தான் இது அமைய போகுது. இதோட பவர் என்னன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இன்னைக்கு பார்ப்பீங்க. இந்த ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பமாக வந்து மாநாட்டில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இது வரைக்கும் வந்து எந்த கட்சிக்குமே வந்து யாருமே வந்து பார்த்துட்டு போனதே கிடையாது. ஆனால் எங்கள் தளபதி விஜய்க்கு மட்டும்தான் இந்த குடும்பமாக வந்து மாநாட்டத்தை கூட வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. குடும்பம் கொண்டாடும் கட்சி, குடும்பம் கொண்டாடும் தலைவர் விஜய். தடைகள் இருக்குது தளபதிக்கு வழக்கம். அதை உடைப்பது தான் எங்களோட பழக்கம். பொதுமக்களுக்கு வந்து இப்போ வந்து நிறையா பேர் வந்து ரொம்ப வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தலைவர் வந்து ஆட்சிக்கு வந்தாருன்னா இதெல்லாம் கண்டிப்பாக மாற்றுவார். இப்போ நிறைய இளைஞர்கள்லாம் வந்து படிச்சுட்டு வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக தலைவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா எல்லாத்தையுமே மாற்றுவார். டோட்டலாக ஒரு புது மாற்றத்தை வந்து கொண்டு வருவார். இன்னைக்கு அவருடைய ஸ்பீச்சில் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவர் பேசுவார், யாரை பற்றி பேசுவார், எதெல்லாம் முக்கியமாக அட்ரஸ் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்க போகுது இந்த ஸ்பீச்? ஒரு தளபதி ஒரு தமிழக வெற்றி கழகம் தொண்டனாகவும், தளபதி ஒரு உயிருள்ள தொண்டனாகவும் என்ன சொல்லணும்னா, இது வரைக்கும் நம்ம முதல் மாநாட்டில் இருந்து இப்போ நடந்த எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக தளபதி வந்து இந்த மாநாட்டில் வந்து அட்ரஸ் பண்ணுவார். அந்த நம்பிக்கையில் தான் நாங்களாம் இருக்கிறோம். அட்ரஸ் கண்டிப்பாக பண்ணுவார். இந்த கவின்குமார் கொலை வழக்கு எல்லாத்தையுமே கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுவார். கண்டிப்பாக எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணுவார். நாங்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து தான் வந்திருக்கோம் இந்த மாநாட்டிலேயே. எப்படி சொல்கிறது, அதெல்லாம் வந்து உணர்ச்சியில வந்து அடக்க முடியாது. உணர்ச்சியில வந்து அடக்கவே முடியாது. அதை வந்து அதுக்கும் மேல. ஆமா, நம்ம நன்றி. ஆனா 2026 தளபதியின் ஆட்சி, அதுக்கு இந்த மதுரை மாநாடே சாட்சி. இன்னொன்று இம்ப்ரூவ்மெண்ட்டை விட என்ன ஒரு விஷயம்னா, பார்க்கிங்லேயே வந்து போன தடவைலாம் வந்து மாநாடுக்கு நாங்கள் போகும்போது வந்து எப்படின்னா, பார்க்கிங் வந்து வசதி எல்லாமே இருந்தது. பட் வந்து தண்ணி பற்றாக்குறை வந்துச்சு அப்படின்லாம் எல்லாமே சொன்னாங்க. இந்த தடவை வந்து நமக்கு வந்து தண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து இங்கேயே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. பார்க்கிங் கிட்டே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது இங்கேயே நாங்கள் வாங்கிக்கலாம். அது போக நாங்கள் உள்ளேயும் டேப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது எல்லாமே எங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நீட்டாக நல்லபடியாக இருக்குது.